பயம் நமது இதயத்தின் கதவை தட்டுகிற பொழுது நாம் அதை திறந்து நம் இதயத்தின் சிம்மாசனத்தை அதற்கு கொடுக்க வேண்டுமா, அல்லது பயத்தை தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டுமா? ஒரு ஹைஸ்கூல் மாணவிக்கு ஒரு ஆசிரியையை கண்டால் பயம். அது எந்த அளவுக்கு சென்றது என்றால், அவள் பள்ளியையே மாற்றிவிட்டு வேறு பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்தாள். ஆனால் இந்த பயத்தை ஆண்டவரிடம் ஒப்படைத்த பின் அவளுக்கு தைரியம் வந்து தன்னுடைய தாயிடம் கூறினாள், இனிமேல் நான் அந்த ஆசிரியை பற்றி பயப்படப் போவதில்லை, அதே பள்ளியில் நான் தொடரப்போகிறேன் என்று. எசேக்கியா அரசனை போன்று சனகரிப்பிடமிருந்து கடிதம் வந்தவுடனே அதை பார்த்து தேவாலயத்திற்கு சென்று ஆண்டவர் முன்பாக வைத்து அந்த பயத்தை ஒப்படைத்தது போல, இதயத்தை தட்டும் பயத்தை திறந்து உள்ளே அனுமதிக்காமல் ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள்.